ஓம். ஆனந்த தாண்டவம். நவராத்திரியின் முதலில் வணங்க வேண்டிய கோலம் இதுதான். இந்த கோலத்திற்கு ரிஷி மண்டல கோலம் என்று பெயர். இந்த கோலத்திலிருந்து சைலபுத்ரி என்ற தேவி உருவானாள். முதல் நாளாகிய பிரதமை திதி அன்று ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி மா, பலா போன்ற மரத்தால் மனைப்பலகையில் மஞ்சள் பூசி பச்சரிசி மாவினால் இக்கோலத்தை வரைய வேண்டும். இவ்விதம் வரைந்தால் ஸ்ரீ வரலட்சுமி பூஜை நாளில் கலசத்தில் ஸ்ரீ அம்பிகை ஆவாகனம் ஆவது போல இந்த கோலத்தில் சைலபுத்ரி தேவி ஆவாகனம் ஆவாள். இக்கோலத்தை மனைப்பலகையில் போட்டு அதன் அருகில் 2 வயது குழந்தையை உட்காரச் சொல்லி சைலபுத்ரி தேவியாக பாவித்து வணங்கி அதற்குரிய தான தர்மங்களை செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆகவே நவராத்திரியின் முதல் நாளில் அன்று ரிஷி மண்டல கோலத்தை தான் நாம் வணங்க வேண்டும். நவராத்திரியில் பிரதமை திதி அன்று இக்கோலத்தை முறையாக வரைந்து வணங்கினால் ஆஸ்துமா நோய் வராது. அந்நோய் உள்ளவர்களுக்கு நோய் நீங்கும். சிரங்கு சீழ் நோய்கள் தீரும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். ஓம். குருவே சரணம்.